நம்ம அண்ணன் மீடியால இப்ப பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் இன்ஜின். இது 2021 மாடல், 7 மாசம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பெட்ரோல் வண்டி தான், அதாவது ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் கீழே தான் ஓட்டுவேன். இல்ல நான் காய்கறி வியாபாரம் பண்றேன், இல்ல நான் வந்து கம்பெனில வண்டி அட்டாச் பண்ண போறேன், எனக்கு மாசம் பேமெண்ட் வந்துடும் அப்படின்றவங்க எல்லாம் பெட்ரோல் வண்டி பெஸ்ட் சாய்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. அது மட்டும் பாத்தீங்கன்னா, அது இல்லாம பெட்ரோல் வண்டியில ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. டீசல் வண்டியை விட பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மி, இன்ஜின் வந்து எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும், செலவு கம்மி. ஜஸ்ட் நீங்க ஒரு 8000 கிலோமீட்டர் ஒரு தடவை ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸ் ஏர் ஃபில்டர் மாத்திட்டு நீங்க வண்டி ஓட்டினீங்கன்னா அது மான்னு ஓடின்னு இருக்கும். எந்த ஒரு தொல்லையும் இருக்காது, எந்த ஒரு செலவும் இருக்காது. உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறதை தவிர அடிஷனலா வண்டி மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் இதை தவிர்த்து ஜெனரல் சர்வீஸை தவிர்த்து வேற எந்த ஒரு செலவுமே மேஜரா வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பெட்ரோல் வண்டி. அதனால பெட்ரோல் வண்டி நான் சொல்ற யூசர்ஸ்க்காக நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட் சாய்ஸ். டீசலை விட இதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், எக்கனாமிக்கலா இதான் பெஸ்ட். வந்து பாருங்க. இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 கோட் பண்றோம், நெகோஷியபிள் தான். டைரக்டா வாங்க, எங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ரேட் நெகோசியேஷன் பண்ணி தரோம். வாங்க. இந்த வண்டிக்கு எவ்வளவு முன்பணம் கட்டி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு நீங்க கையில ஒரு 30,000-40,000 இருந்தா போதும், இந்த வண்டியை நீங்க எடுத்துட்டு போகலாம். இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து ரன்னிங் பட்டன், பேக்ல வந்து வாழக்கா பட்டன் போட்டிருக்கோம். வண்டிக்கு ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு. நீங்க எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவையில்ல. 6 மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாறன் காசுல இந்த வண்டி எடுத்துட்டு போலாம். வாங்க. நம்ம கிட்ட BS4ல ஒரு தோஸ்து வந்திருக்கு, 2016. இது நீங்க வந்து கையில வந்து ஒரு 30,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு தோஸ்து எடுக்கணும்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இதுவா இருக்கும். கையில வந்து ஒரு 30,000 ரூபாய் வச்சிருந்தா போதும், இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம். 2016 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு வருஷம் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டயர் புதுசு போட்டிருக்கு, பேக்ல வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. வண்டிக்கு வந்து நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 470 கோட் பண்றோம், நெகோஷியபிள் தான். டைரக்டா வாங்க, எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தரோம். நம்ம மாரன் காசு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட வந்து நீங்க எந்த வண்டி எடுக்கணும்னாலும் நம்பி வாங்க, வண்டி எடுங்க. நீங்க ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமே தேவை கிடையாது. ஏன்னா எல்லா ஒர்க்குமே நாங்க ஆல்ரெடி பார்த்து வச்சிருவோம். இந்த வண்டிக்கு நீங்க லைசன்ஸ், சிபில் ஸ்கோர் எல்லாமே உங்க சைட்ல இருந்து பக்காவா இருந்ததுன்னா வெறும் 30,000 ரூபாய் கட்டி இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம். வந்து பாருங்க. வாங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜைலோ 2017 மாடலு. நீங்க ஒரு டீ போர்ட்ல ஒரு நல்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்க, ஒரு ஐடி கம்பெனிலயோ இல்ல ரெகுலர் சவாரி இருக்குன்னா உங்களுக்கு இந்த வண்டி பெஸ்டா இருக்கும். வந்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜைலோ D4 மாடலு, 2017. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 10 மாசம் கரண்ட்ல இருக்கு. கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 1,00,000 கிலோமீட்டருக்கும் கீழே தான் ஓடி இருக்கு. வண்டி சிங்கிள் ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி. வந்து பாருங்க. ரேட் வந்து இந்த வண்டிக்கு நம்ம என்ன கோட் பண்றோம் பாத்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்றோம், நெகோஷியபிள் தான். நீங்க வந்து ஆல்ரெடி பேட்ச் லைசன்ஸ், ஆல்ரெடி ஜைலோ காரு இல்ல டீ போர்டு கார் வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு உங்களுக்கு வந்து 4,50,000 ரூபாய் வரைக்குமே நான் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸர் அப்படின்னா ஒரு 3,50,000 ரூபாயில இருந்து 4,00,000 ரூபாய் வரைக்கும் லோன் இந்த வண்டிக்கு கிடைக்கும். வந்து பாருங்க. ரேட் எல்லாமே நெகோஷியபிள் தான். 5,00,000 ரூபாய் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நீங்க டைரக்டா வாங்க, வண்டி ஓட்டி பாருங்க. ரேட் நெகோசியேஷன் பண்ணி என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ணி தர முடியுதோ அந்த அளவுக்கு ரேட் பெஸ்டா பண்ணி தரேன். D4 மாடலு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமும் ஏசி வரும் வண்டி. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு. வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது. எஃப்சி, இன்சூரன்ஸ், டாக்ஸ், பர்மிட் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. நீங்க எதுவுமே பண்ண தேவை கிடையாது. வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே சவாரி ஓட்டிட்டே இருக்கலாம். வந்து பாருங்க. வாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா BS4ல வண்டி கேட்டுறீங்க. 17, 18, 19 இந்த மாடல்ல நிறைய பேர் கேக்குறீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா BS4 ரொம்ப டிமாண்டா இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி தான் BS4ல இப்போதைக்கு 18ல இருக்கு. 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஊத்தலாம். பாடி வந்து எல்லாமே தெளிவா இருக்கும். 4 டயருமே MRF புதுசு போட்டிருக்கு. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு. நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது. இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 395 கோட் பண்றோம், நெகோஷியபிள் தான். டைரக்டா வாங்க, நெகோசியேஷன் பண்ணி என்னால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தரேன். BS4 வண்டி இந்த ஒரு வண்டி தான் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. வந்து பாருங்க. டாடா ஏஸ் எக்ஸல். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலுக்கும் HTக்கும்
சேம் இன்ஜின் தான் வரும், எதுவுமே மாறாது, எந்த ஒரு ஸ்பேருமே மாறாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி வந்து 7 அடி தொட்டி, இது வந்து 8 அடி தொட்டி. 8 அடி தொட்டி, அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற டைம் வந்து சம்மர் டைமு, தண்ணி கேன் பிஸ்னஸ்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வந்து பாருங்க வாங்க. லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு நல்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும். 2016 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி ஒரு வருஷம், இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா மெகா 2016 மாடலு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கும். வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், நாய்ஸ் அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும், இன்ஜின் வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது. இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். டேரெக்டாக வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி தரோம். வந்து பாருங்க வாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு 2021 மாடல் பெட்ரோல் இன்ஜின். இது பெட்ரோல் இன்ஜினில் கூண்டு வண்டி, கண்டெய்னர் கூண்டு வண்டி வந்து தெளிவாக இருக்கும். 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி விட்டுலாம். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து 6 மாதம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். நீங்கள் டேரெக்டாக வாங்க, ரேட்டு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி தரேன். பெட்ரோல் வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவு அதிகமாக வைக்காது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் ஒரு 8000 கிலோமீட்டர் ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓட்டலாம். கொரியர் சர்வீஸ் ஓட்டுறவங்க, லோக்கல் யூஸ் ஓட்டுறவங்க, லோ வெயிட் ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே பெட்ரோல் வண்டி ரொம்ப அருமையாக இருக்கும். வந்து பாருங்க, செலவு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. டீசலை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே அதிகமாக இருக்காது. ஜென்ரல் சர்வீஸை தவிர்த்து வேற எந்த ஒரு செலவுமே உங்களுக்கு பெட்ரோல் வண்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வந்து பாருங்க, இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் வந்து ஒரு 30,000 இல்லை 40,000 நீங்கள் கட்டினா போதும். இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். கண்டெய்னர் பாடி, 6 மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸ்ல கொடுக்குறோம். வந்து பாருங்க வாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் 2017 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடி வண்டி. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. 2017 மாடல், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாம். சிங்கிள் ஓனர் வண்டி, ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி. பாடி வந்து தெளிவாக இருக்கும். சேனல் போட்டு ஆங்கிள் போட்டு பக்காவாக கட்டியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டி வந்து அடிப்பு கிடையாது, கிலோமீட்டர் அதிகமாக ஓட கிடையாது. வந்து பாருங்க, இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 310 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். டைரெக்டாக வாங்க, என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணி தரேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா BS4 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வண்டி BS4 அதிகமாக கிடையாது. அதனால் சீக்கிரம் வந்து பாருங்கள். எல்லாமே பக்காவாக சர்வீஸ் பண்ணிடுறதுனால நம்ம மாரன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு வண்டி எடுக்கலாம். மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 40,000 ரூபா முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வந்து பாருங்க வாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸல் 2018 மாடல் கண்டெய்னர் பாடி வண்டி. நீங்கள் ஒரு கம்பெனியில் அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு, இல்லை லோக்கல் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே, லோக்கலோட போர்ட்டர் எல்லாத்துக்குமே பக்காவாக செட் ஆகும். ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல வண்டி BS4 எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள். இந்த வண்டி ஒரு 1.5 வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் வண்டி. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் நம்ம மாரன் கார்ஸ்ல சொல்லவே தேவையில்ல, பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க பண்ற மாதிரி இருக்காது. வண்டி எடுத்துட்டு போயிட்டு இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 320 கோட் பண்றோம். நெகோஷியபிள் தான். டைரக்டா வாங்க, பேசி முடிச்சு தரேன். வந்து பாருங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் எவ்வளவு நீங்க முன்பணம் கட்டலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் முன்பணம் கட்டுங்க. இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போங்க. கூண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கூண்டு இன்னைக்கு ரேட்டுக்கு இது மாதிரி ஒரு கூண்டு கட்டணும்னாலே உங்களுக்கு 70,000 80,000 செலவாகும். கூண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவா இருக்கும். வந்து பாருங்க வாங்க. நம்மளோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வண்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா நம்மளோட வீடியோ வண்ண மீடியால மாசத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ கண்டிப்பா வரும். உங்களோட ஆதரவு நம்ம மாரன் கார்ஸ்க்கு கொடுங்க. எந்த ஒரு செலவும் இல்லாம ஒரு வண்டி எடுக்கணும்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ்க்கு வாங்க. நன்றி, வணக்கம்.